ஜெயவாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 53வது ஸ்லோகம். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிக்கிரகம் விமுட்சிய நிர்மமக சாந்தோ பிரம்ம பூயாய கல்பத்தே. அகங்காரம், வன்மை, செருக்கு, காமம், குரோதம், உடைமை ஆகியவைகளை நீத்து மமகாரமற்று சாந்தமாயிருப்பவன் பிரம்மமாதற்கு தகுந்தவன். மனிதன் வேறு, அவன் அணிந்திருக்கும் உடை வேறு. உடையே தன் சொரூபமாக எண்ணி இன்பமும் துன்பமும் அடைவர் உண்டு. அது ஒருவிதமான அகங்காரம். ஜென்மாந்தரங்களில் தனக்கு வந்தமையும் எண்ணிருந்த தேகங்களை தான் என்று அபிமானித்தல் பிறவிக்கு ஏதுவான அகங்காரம் ஆகும். ஆத்மபோதத்தில் வளரும் தன்மை அல்லது பலம் வேண்டப்படுகிறது. அத்தகைய சீரிய பலமில்லாதவன் ஆத்மாவை அடைய மாட்டான். பின்பு ஆசைக்கு ஒரு விதமான பலம் உண்டு. அதை ஆசையின் வேகம் என்று சொல்லுகிறோம். ஆசையின் வேகம் கெட வேண்டும். கர்மங்களை நிறைவேற்றுவதற்கு வருவிக்கப்படும் பலம் வேண்டப்படுவதென்று. தனக்கு உடல் வலிவு மிகவும் அமைந்து இருக்கின்றதென்று மகிழ்ந்து ஒருவன் அதர்மத்தில் ஈடுபடுவதுண்டு. அத்தகைய இயல்பு செருக்கு என்னும் பெயர் பெறுகிறது. குற்றங்கள் பல செய்வதற்கு சிலருக்கு உடல் வலிவே முதற் காரணமாகிறது. இந்திரிய விஷயங்களில் வைத்துள்ள ஆசைக்கு காமம் என்று பெயர். காமத்துக்கு இடைஞ்சல் பண்ணுகிறத்து சினம் வருகிறது. குரோதம் என்பது இதுவே. உடல் வாழ்க்கைக்கு பொருள் தேவை. ஆனால் நான் பொருள் படைத்தவன் என்ற எண்ணம் உதவாது. ஆத்ம சாதனத்துக்கு தர்மாசனத்துக்கும் அது இடைஞ்சலாகிறது. பொருள் படைத்தவன் என்ற உணர்வு பரிக்கிரகம் எனப்படுகிறது. வாழ்க்கைக்கு இன்றியமையாததும் எளிதில் அகப்படுவதுமாகிய பொருளை யோகி ஒருவன் உடைத்திருக்க வேண்டும். பின்பு அதை தன்னுடையதென்று அவன் கருதலாகாது. தன்னுடையதென்று கருதாத மனப்பான்மையே நிர்மமாகர எனப்படுகிறது. இந்த கோட்பாடுகள் எல்லாம் யாரிடத்து அமைந்திருக்கின்றனவோ அம்மனிதன் சாந்தி அடைகிறான். அவனுக்கு மன தெளிவு இயல்பாக உண்டாகிறது. அதனால் அவன் பிரம்மத்தை அடைய தகுந்தவனாகிறான். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம்.